எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க. இது இது முடிஞ்சா முடிவுன்னு நினைக்கல. இது இனிமேல் முடிஞ்சு வச்சுங்கன்னு நினைக்கல. ஏடிஎம்கேல சேர்க்கறத பற்றி முடிவான முடிவாக திரு இபிஎஸ் சொல்லிட்டார். அது காலம் கடந்துருச்சுங்க, அது முடிஞ்சு வச்சு. அது சேர்க்க மாட்டாருன்னு நான் ரொம்ப திடமாக நம்புறேன். அது இனிமேல் அதுக்கான வாய்ப்பே கிடையாது நான் நம்புறேன். அதற்கு வேறு ரீசன்ஸ் இருக்குது, அது அப்புறம் ஓரமாக இருக்கட்டும். ஆனால் என்டிஏல பிஜேபி அலையன்ஸ்னு ஒரு கோட்டா தனியாக, அதாவது பழைய என்டிஏ இருக்குல்ல, 2024 என்டிஏ இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு அலையன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் ஏடிஎம்கேடு சேர்ந்து. அதில் திரு நயினார், திரு டிடிவி இந்த மாதிரி யாராவது பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெளியில் அன்வான்டாக பேசினா உங்களை மாதிரி ஆர்வமான பத்திரிகையாளர் நாள் அவர் முற்றுப்புள்ளி வைக்கலையே, பிள்ளையார் சொல்லி போடலையே, கமா போட்டார், இப்படி திரும்பிட்டு பேசினார், உங்கள் பேரை சொன்னாலும் இப்படி திரும்பினார் பார்த்தீங்களான்லாம் கேள்வி கேட்டு குதர்க்கமாக அவங்கள டென்ஷன் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. அவங்க ஏதாவது ஒரு வார்த்தை ஒரு அறியாமல் புரியாமல் விட்டுவிட்டுருவாங்க. ஏன்னா திரு நயினார் நாயனந்தன் அவரும் சரி, திரு ஓபிஎஸும் சரி, பியூட்டிஃபுல்லாக பேசி பழகினவங்க இல்லை. அவங்க ரொம்ப அழகாக செதுக்கிற மாதிரி பேசுகிறவங்க இல்லை. அவங்க மனசில் பட்ட சாதாரணமாக சொல்லிட்டு போகிறாங்க, அவர் கிடக்காருங்க விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அவரை கிடக்கிறாருன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு போட்டு அதை தலைப்பு சீராக்கி விட்டுருவீங்க. புரியுங்களா? அதனால அவங்க பேசாமல் தோர்த்துருக்கலாம். பட் அந்த முயற்சி தொடரும்னு நான் நம்புகிறேன்.